வெற்றியோட அப்பா இன்னும் இந்த வெற்றி வரவே இல்லை, அங்கேயே தங்கிட்டானா. அவங்க மாமனாருக்கு இதுவாகி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அவன் எதுக்காக இன்னும் அங்கேயே இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். நீங்கள் கொடுக்குற இடம் தான், விட்டா அவன் அந்த வீட்டுக்கே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பையன் வந்து பாவம்ப்பா, அவங்க கஷ்டப்படுவாங்களா, அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டா அவங்க வீட்டுக்கே பையனாக்கிடுவோம் போல இருக்க, அமைதியாகிட்டான்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக வந்துட்டு இவங்க வராங்க, துளசியும் அவங்க அண்ணியும் வராங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு வராங்க. எதுவுமே சொல்லாமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. மாமா என் மேலே இருக்க கோவத்தில் நீங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா சாவுக்குள்ளே வரமாட்டீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல ஆனால் எல்லாருமே வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட காரியத்துக்கும் நீங்கள் எல்லாருமே வரணும், வந்தாங்க பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அந்த சின்னதாக இருக்கிறத பிடிச்சிட்டு அப்புறம் சரிம்மா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு, உள்ளே போய்ட்றாரு. அப்புறம் துளசி வந்துட்டு நின்றுட்டுருக்க அவங்க மாமியார் வந்துட்டு என் பொண்ணை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மருமகை எடுத்து கொடுக்க, ஆமாம் என் பொண்ணை கஷ்டப்பட விட்டுட்டு இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா, எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தானே அப்படி இப்படின்னு சொல்ல, அத்தை நான் வந்த விஷயமே வேறு, நீங்கள் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வேணுமே அந்த வீட்டை இத்தனை நாள் இருந்துச்சு, இப்போ அந்த வீட்டை விட்டும் துரத்திட்டீங்க, என் பொண்ணு அங்கே போயிட்டு 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறா, உன் தம்பி அப்படியே வேலைக்கு போகிறானா, எதுனா பண்ணுறானா, பிஸ்னஸ் ஒன்று பண்ணால் அதையும் நஷ்டமாக்கிட்டு தான் நின்னான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க நான் போகிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு துளசி எங்கேருந்து போகிறாங்க. அவங்க தம்பியை பற்றி சொன்னோன்னே எவ்வளோ இது பண்ணுறா பார்த்தீங்களாக்கா, இப்படியே விடக்கூடாது, நம்ம எப்படியாவது வந்துட்டு நம்ம அவளுக்கு நல்லது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் நான் கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியாரோ ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பொண்ணை வந்துட்டு வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. என்ன மாதிரின்னு வர சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்க, வாடி உட்காரு, எங்கள் மேலே கோவமாக இருக்குன்னு தெரியும், வேறு வழி இல்லை, இங்கே பாரு நீ போயிட்டு அந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நீ போய் சம்பாதிச்சு போட்டுருப்ப, உன் புருஷன் வீட்டில் இருப்பாரா, நான் சொல்லிட்டேம்மா வேலைக்கு போக சொல்லி, அவர் வந்துட்டு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி உட்காந்துட்ருக்காரு, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பேர் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, இப்போ நான் காரியத்துக்கு வருவோம்ல, அப்போ வந்துட்டு இதை பற்றி பேசுகிறோம், நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் இரு, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ இந்த மாதிரியெல்லாம் இருக்காத, அவங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியாது, தாண்டி எங்களுக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஏற்றி விட்ருக்க சரின்ற மாதிரி அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க காரியத்துக்காக. அதாவது தன்னோட மாமாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறாங்க மருமக. அப்புறம் அத்தை அவங்க மாமாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டை பற்றி. லாஸ்ட்டாக அவங்க சுமங்கலி பூஜை அன்றைக்கி வெளியே போனது, அவர் கால் அடிபட்டுடுது, அதுக்கப்புறமா உயிரோடவே வராமல் போந்து எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அழாதம்மான்னு துளசி சொன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் வச்சு பூவெல்லாம் போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்குறாங்க மொத்தத்தையும். அப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு பூ பொட்டெல்லாம் வச்சு அவங்க துளசி கூட்டிகிட்டு வராங்க. பூ பொட்டெல்லாம் இது பண்ணிடலாமாம்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். உடனே அவங்க அண்ணன் வராரு, வந்துட்டு இல்லை எங்கள் அம்மா எப்போவுமே இந்த பூ போட்டது தான் இருக்கணுன்ற மாதிரி முருகன் வந்து சொல்கிறாரு. அதனால எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சலி தன்னோட வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா காரியம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உனக்கு போக தேவையில்ல உள்ளே இருன்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்படி எனக்கு சித்திரவதை பண்ணுறீங்கன்னு அஞ்சலி கேட்க, இங்கே பாரு நீ அங்கே போனே எல்லாருக்கூட சேர்ந்து அழுவு, அப்புறம் அது என் குழந்தைக்கும் பாதிக்கும்ல, அது நம்மளுக்கு தானே பிரச்சனை, நீ ஒழுங்காக இங்கேயே இருந்து உங்கள் அப்பாவை பற்றி ஃபீல் பண்ணிட்டு, நீ உண்மையை சொல்லிடுவேன்றதுக்காக அனுப்பலை, உண்மையை சொன்னால் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும், இதனால தான் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்ணுறீங்கன்னு அழுதுட்டு நிற்கிறாங்க. லேட்டஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சலி வந்துட்டு எப்படியாவது இவரை வழி கொண்டு வரணும், இல்லை என்னை இது பண்ணணுன்றதுக்காக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் இருக்கிறனால தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் இல்லாமல் போயிட்டா அவங்களால உங்களோட வீக்னஸ் நான் தானே, அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் மிரட்டுறாங்க. வேணான்ற மாதிரி எவ்வளோ மகேஷ் சொல்கிறாரு, ஆனாலும் கேட்காம சிலிண்டர் இதுவெல்லாம் ஆன் பண்ணி விட்றாங்க. அது மொத்தம் வெடிச்சு போயிடுது. அப்படியே ஷாக் ஆகி போய் மகேஷ் இருக்கிறாரு. உண்மையிலே வந்துட்டு அஞ்சலி இதுவாயிட்டாங்களா, இல்லை மகேஷை மிரட்டி உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா, என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ அதோட முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.